நண்பர்களே வணக்கம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா லோகநாதன். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுக்கா கபிலர்மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்துப்பாளையம். இங்கே தான் நம்ம ஒரு 9 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இப்போ இயற்கை விவசாயத்தில் நம்மளோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா காளான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் இவ்வளோ காளான் முளைச்சிருக்கு. அப்படி அதை காட்டுப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை இது சம்மங்கி போட்டிருந்த ஒரு 4 வருஷத்து பயிராக 4 வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. 4 வருஷத்து வரைக்கும் அது இருக்கும்போது எல்லா சத்தையும் எடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்காக பலதானிய விதைப்பு விதைச்சோம். அந்த பலதானிய விதைப்பு ஒரு தடவை விதைச்சிட்டு மறுபடியும் குச்சி ஊனி இருந்தோம். அந்த குச்சி கிழங்கு பிடுங்க டைம் இருக்குது, இன்னொரு தடவை விதைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் 2வது டைம் விதைச்சுட்ருக்கோம். 2வது டைம் விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த இலைமக்கு இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த காளான் முளைக்கும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். அதே மாதிரியே அதுவும் கரெக்டு தான். நம்ம காட்டில் வந்து மண் மாறிடுச்சு, நல்லா கரிமச்சத்து இருக்குது, அதாவது இலைமக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளான் தான். அப்படி இதெல்லாம் காட்டுப்பா. எந்த அளவுக்கு காடு ஃபுல்லாகவே உங்களுக்கு முளைச்சிருக்குது. நம்ம இப்போ எல்லாத்தையுமே நம்ம காட்டுவோம். ஏன்னா இது விவசாயிகளுக்கு ஒரு அனுபவம். ஏன்னா விவசாயிகள் எல்லா விவசாயிகளும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம், அதாவது பொருள் வெளியில் வாங்கி கொடுத்து பண்ணுறோம். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு அதிகமாகும். நம்ம நல்லா ஜூம் பண்ணியே காட்டுறோம் பாருங்கள் எத்தனை காளான் முளைச்சிருக்கு அப்படின்ட்டு. மொத்தம் ஒரு 50 சென்ட் நம்ம பலதானிய விதைப்பு விதைச்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரி இயற்கை விவசாயம்னா நம்ம எந்த இடுபொருளும் விலைக்கு வாங்காமல் நம்மளே தயாரித்து கொடுக்கறது தான் இயற்கை விவசாயம். அப்படி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கொடுக்கறதுல தான் இந்த மாதிரியான காளானெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லே உள்ளதா தெரியுதுங்களா, நிறையா எல்லா பக்கமுமே முளைச்சிருக்கு. இப்போ 50 சென்ட் போட்டிருக்கோம். இப்போ மேட்டு வயல், இப்போ பள்ளத்து வயலில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இது இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவிடுறேன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு இயற்கை இடுபொருளும் வெளியில் காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்துன்னு இயற்கையான இடுபொருளே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான இலைமக்குமே இருக்காது. அது நேரடியாக மண்ணுக்கான உணவு இருக்காது. நம்ம மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கான உணவு இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நேரடியாக செடிக்கு போகிறது. இப்போ நம்ம பலதானிய விதைப்பு விதைச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இது பூராமே மண்ணுக்கு. நம்ம கொடுக்குற உணவு மண்ணுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்குதுன்னு. நம்ம மண்ணுக்கு கொடுத்தாவே மண் வந்து செடிக்கு கொடுத்தது, செடி நமக்கு கொடுத்தது. இப்போ இயற்கை விவசாயம் பண்ணாவே நாட்டு மாடு வேணும், இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு அது ஈஸி, செலவு கிடையாது. இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இதெல்லாம் செய்யும்போது நமக்கு இடுபொருள் செலவு அதிகமாகும் போது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம விலை கொடுத்து தான் வாங்குகிறோம். பால், மோர், நெய் அப்படின்ட்டு பஞ்சகாவியாவுக்கெல்லாம் அது மாதிரி தான் நானும் முன்னே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதற்கு மாறாக நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து இப்போ எப்படி நம்ம ஜீவாமிர்தம் செய்கிறோம் வாங்க மேட்டு வயல்லையும் பார்ப்போம். நம்ம எப்படி ஜீவாமிர்தம் செய்கிறோம், நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதை சர்க்கரையை போட்டு அந்த நுண்ணுயிரியை வந்து பல மடங்காக பெருக்கி தான் நம்ம காட்டுக்குள்ளே கொடுக்குறோம். அதையவே நான் மாற்றி நாட்டு மாட்டு சாணத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அதில் பாசி எடுத்து அந்த பாசி பூராமே பாக்டீரியா தான் பாசியாக மேலே வரும். அப்படி வர்ற அந்த பாசியை வச்சு நம்ம சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி கொடுத்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த 1 லிட்ரு இப்போ பார்க்குறீங்களா, இந்த 1 லிட்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட சாணப்பாசி கரைசல். இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு மீண்டும் நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்கலாம். அதாவது 1 லிட்ரு சாணப்பாசி கரைசல், 200 லிட்ரு தண்ணி, 2 கிலோ நாட்டு சர்க்கரை. இப்போ நம்ம எப்படி 200 லிட்டர் ஜீவாமிர்தம் தயாரிக்கிறோமோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டரு தயாராகிடும். இது வந்து பயங்கரமான சத்து. ஏன்னு பார்த்தா நம்ம இது வெயிலில் தான் வைக்க போகிறோம். வெயிலில் வைக்கிறதுனால சூரிய ஒளியில் உள்ள சத்து, அதோடு பார்த்திங்கன்னா காற்றுல உள்ள சத்து, நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து எடுக்கக்கூடிய பாக்டீரியாவில் தான் இது வளர்த்துறோம். அப்படி இருக்கும்போது அனைத்து விதமான சத்தும் கிடைக்கும்போது நமக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. அதையெல்லாம் இந்த மண்ணில் கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட்டு. நம்மளுடைய வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, நேரடியாக செய்முறை விளக்கமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் விவசாயிகளுக்கு புரிதலாக இருக்கும். பாருங்கள் எல்லாமே ஜூம் பண்ண தெரியுதா, காளான் பாருங்கள். காடு ஃபுல்லாகவே முளைச்சிருக்கு. ஒரு 2-3 வருஷம் முளைச்சிச்சு. ஆனால் இந்த அளவுக்கு பெருசு வரல. இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே வந்துருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணும்போது தான் நமக்கு செலவு கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த சாணப்பாசி கரைசலை வச்சு மீனமிலம் 10 நாளையில் தயாரிச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை 4ல் 1 பங்கு இருந்துச்சுனாவே போதும்.
நமக்கு சர்க்கரை அதிகமாக தேவைப்படணும், அதிகமாக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10 கிலோ கழிவுனா 3 கிலோ சர்க்கரை இருந்தால் போதும், மீன் அமிலம் தயாரிச்சிடலாம். ஆனால் வெயிலில் தான் வைக்கணும். உங்களுக்கு ஒரு 2 நாள் அல்லது 3 நாளிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான மீன் கழிவுமே கரைஞ்சிடும். அதே மாதிரி புண்ணாக்கை வச்சு NPK தயாரிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு இயற்கை பொட்டாசு, இன்றைக்கி பொட்டாசெல்லாம் ஒரு மூட்டை 1800 2000 ரூபான்னு விற்கிது. நம்ம காசில் தான் காசு கொடுத்து தான் கடையில் தான் வாங்குகிறோம். இது வாங்கவே தேவையில்லைங்க. வாழைப்பழத்தை வச்சு நம்ம சாணப்பாசி காசில் ஊற்றி 10 to 15 நாளிலே பொட்டாஸ் தயாரிச்சிடலாம். அப்படி கொடுத்த பொட்டாசில் வளர்ந்த குச்சி தான் இது பாருங்கள். இதுக்கு அதிகமாக கம்மியாக தான் மீன் அமிலம் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் ஒரு 4 மாதமாக தண்ணியே இல்லை. இது பலதானிய விதைப்பு விதைச்சிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு பிடுங்கிட்டு பலதானிய விதைப்பு விதைச்சிட்டு தான் நம்ம அடுத்த பயிர் பண்ணுவோம். பொட்டாஸ் கொடுத்து எந்த அளவுக்கு தலை கொட்டியிருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் நெல்லடிங்கிறதுனால லேசாக, இந்த டெல்லாம் ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு. இதுவும் உள்ளுக்குள்ளே பூராமல் ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு. காரணம் பொட்டாசத்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த தலை கொட்டும். கெமிக்கலில் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நானே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பொட்டாஸ் வாங்கிட்டு வந்து தான் வைப்போம். அதனால் விவசாயிகள் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தயாரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். அதற்கு உதாரணம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காளான் தான். இந்த மாதிரி காளான் காட்டில் முளைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் மண் மாறிடுச்சு, நம்ம மண் பழைய நிலைமையிலேருந்து புது நிலைமைக்கு நல்ல மண்ணாக இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நம்மளுடைய அனுபவ பதிவு தான். நம்ம லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு புரிதல் வேண்டும். இயற்கை விவசாயம் அப்படின்னாவே எல்லா பொருளும் கடையில் போய் தான் வாங்குகிறோம். நம்ம மண்புழு உரம் முதலானது வாங்குகிறோம். அந்த மண்புழு உரமே இந்த மாதிரி காளான் வர்றது இப்போ ரொம்ப கம்மி தான். ஏன்னா மண்புழு உரம் அப்படிங்கிறது மண்புழுவோடைய கழிவு. அந்த கழிவை வந்து செடி நேரடியாக எடுத்துக்குமே தவிர உங்களுக்கு மண் எடுத்துக்காது. ஏன்னா மண் ஏன் எடுத்துக்காதுன்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிரியும் மண்புழுவும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஒரு கழிவை வந்து இன்னொரு நுண்ணுயிரி அதை உட்கொள்ளாது. அதே மாதிரி தான் நம்ம மண்புழு உரம் கொடுக்கும்போது நம்மளுடைய மண்புழுவும் நுண்ணுயிரியும் அந்த கழிவை எடுக்காது. அப்போ அதற்கான உணவு அங்கே கிடைக்காது. அப்போ அங்கே கிடைக்கிறதுக்கு இலைமக்கு வேணும். அந்த இலைமக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னாவே நம்ம காட்டில் இலைமக்கு இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக காளான் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, விவசாயிகள் முடிஞ்ச வரைக்கும் பலதானிய விதைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணை மாற்றுறதுக்கு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வாரீங்க. பயிற்சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் ஏரியாவில் இப்போ இல்லைங்க, மாடு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை விட பல மடங்கு பல சத்து இருக்கிறது வந்து நம்ம இப்போ தெரியுது பாருங்கள். இந்த காளானில் தான் அத்தனை சத்துமே இருக்குது. அதனால் இந்த பலதானிய விதைப்பில் தான் அவ்வளோ சத்துமே இருக்குது. இந்த பலதானிய விதைப்பு போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இலைமக்கு வந்துடும். இலைமக்கு வந்துட்டாவே மண்புழு நுண்ணுயிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மண்ணில் இலைமக்கு இருக்குதுனாவே இதே மாதிரி காளான்களும் நம்ம காட்டுக்கு நிறையா வந்துடும். விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா 97 87 155 461க்கு ஃபோன் பண்ணுங்கள். லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலில் பாருங்கள். விவசாய சம்பந்தமான பதிவுகள், என்னுடைய அனுபவ பதிவுகளை நிறையா பதிவிடுவோம். என்னுடைய கண்டுபிடிப்புகளும் இருக்கும்.